guys, welcome to channel. இன்னைக்கு நம்ம how many squares in this figure பார்க்க போறோம். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர் பார்த்துட்டு நீங்க என்ன சொல்வீங்க? நீங்க 4 ஸ்கொயர் இருக்குன்னு சொல்வீங்க. ஏன்னா 4 லைன் இருக்கு. 4 ஸ்கொயர் சொல்வீங்க. एक्चुअली இதுல வந்து 1 ஸ்கொயர் இருக்கு. என்னப்பா எப்படி சொல்றேன்னு நினைச்சேனா அந்த பவுண்டரி இருக்கு பாத்தீங்களா? அந்த பவுண்டரி அதுவும் ஒரு ஸ்கொயர் தான். ஓகேங்களா? அந்த லைனை இது பண்ணிட்டு அந்த பவுண்டரி. இப்போ வந்து இதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் இருக்கு. இந்த ரெண்டு லைன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு லைனு நெக்ஸ்ட் ஒரு லைனு, அந்த லைன் வந்து இப்போ 1 வச்சுக்கோங்க, 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போனா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணலாம். இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 5 கிடைக்கும். இப்போ கரெக்டாக கிடச்சிடும். நீங்கள் இப்படியே பண்ணலாம்ல, ஸ்கொயரை கவுண்ட் பண்ணால் நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் இது கஷ்டம். பெரிய ஃபிகர் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நான் இந்த ட்ரிக்கை வச்சு யூஸ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர்ஸ் எதுனா இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். ஸ்கூல்லஸ்லாம் இந்த மெத்தட் பண்ணீங்க. இப்படி பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது. 1 2 4 5க்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது. அதுக்கப்புறம் 2 3 5 6க்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது. அதுக்கப்புறம் 4 5 7 8க்கும் ஒரு ஸ்கொயர் இருக்குது. அதுக்கப்புறம் 5 6 8 9க்கும் ஒரு ஸ்கொயர் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த பவுண்ட்ரி அப்படி இது வந்து நீங்கள் கவுண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஃபார்முலா பண்ணேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோட் தெரியுதாங்க, அந்த கோட் நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக பண்ணலாம். 1 ஸ்கொயர் அதே ஃபார்முலா தான். 1 ஸ்கொயர் ஆட் 2 ஸ்கொயர் ஆட் 3 ஸ்கொயர். இப்போ நம்ம பண்ணலாம், ஆட் பண்ணலாம். 1 ஸ்கொயர்னா 1ன்னு அர்த்தம், 2 ஸ்கொயர்னா 4ன்னு அர்த்தம், 3 ஸ்கொயர்னா 9 அர்த்தம். இப்போ ஒரு ஆன்சர் வந்து 14. ஈஸியாக பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பண்ணலாமா guys? இந்த ஃபிகர் கவுண்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இதுக்கு நம்ம தான் ஃபார்முலா பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து லைனை நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம லைனை கனெக்ட் பண்ணலாம். இது மாதிரி 4 லைன் இருக்குது. அப்போனா 4 வரையும் ஸ்கொயர்ஸ் எழுதணும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் வரையும் எழுதணும். ஏன்னா 4 லைன் இருக்குது. அந்த ஒரு நம்பருக்கு ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரி ஆட் பண்ணலாமா? 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16 தான் ஆட் பண்ணலாம். 5 14 கரெக்டு, 30 தான் கரெக்டு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம இந்த இதுக்கும் பண்ணலாம். இதுக்கு 5 கோட் இருக்குது. ஸோ நம்ம 5 வரையும் நம்ம இது பண்ணணும். 5 வரையும் ஸ்கொயர் எழுதணும். ஓகேங்களா? இது பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ஸ்கொயரோட வேல்யூ போடணும். 1 4 9 16 20 55. இதாங்க ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபிகர் போடலாமா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆனால் இதில் ட்விஸ்ட் இருக்குது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. இது 5 ஸ்கொயர். இது வந்து 5 தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? அதுவே இந்த நடுவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நடுவில் ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா இதுவும் நம்ம 5 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 5 + 5ன்னு பண்ணணும். ஏன்னா அந்த ஆன்சரோட 5 ஆட் பண்ணணும். இது மாதிரி வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்கொயர் வந்துச்சுன்னா இப்போ வந்து இந்த பாக்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து 2 5 இருக்குது. அதனால் 10ன்னு சேரும். அப்போ 10 ஆட் பண்ணணும் ஆன்சரோட. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக 14 கிடைக்கும். 14 கிடச்சிச்சா? இதில் நம்ம ஒரு ஆட் 10 பண்ணுறோம். ஏன்னா இதில் வந்து ஒரு பாக்ஸோட வேல்யூ வந்து 5. அப்போ ஒன்று பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி 5. அதனால் 5 + 5 10 24. இப்போ இதில் கூட பார்க்கலாம். இதில் வந்து 3 இருக்குது. 4 இருக்குது. 4 போட்டிருக்கோம் புதுசாக. இது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடணும். ஆன்சர் எவ்வளோனா 30. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம 30 போட்டு இதில் வந்து 4 ஸ்கொயர் இருக்குது. இந்த மாதிரி அதே ஃபிகரில் 4 ஸ்கொயர் இருக்குது 5ல் பண்ணுறதுனால. அப்போனா 4னா 5 × 4 20. அப்போ ஆட் 20 பண்ணணும். அப்போனா 15 வரும். ஓகேங்களா? இப்போ வந்து முடிஞ்சிச்சு. அதுதான். பாய் கைஸ்.